மக்களே this is me VJ மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பைரி படத்துல ரிவ்யூ. பைரி என்னடா பைரி டைட்டிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, படமும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உட்காந்து பார்த்தா படம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உரியடி படம் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ விஜயகுமார் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம் பண்ணி அந்த படத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. அதை நம்ம அந்த படத்தை நம்ம பார்த்து நம்ம பயங்கரமாக பாராட்டியிருப்போம் இல்லையா. கிட்டத்தட்ட எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இருந்தது. பரவாயில்லையே, புது டீம் சூப்பரான ஒரு படத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து படம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய ராஜலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் அவங்களுடைய பரம்பரை பார்த்தீங்கன்னா இந்த புறா ரேஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இவன் எப்படி இன்வால்வ் ஆகுறான், அதனால வந்து என்னென்ன ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணுறாரு, அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் படத்துடைய கதை. இது கம்ப்ளீட்டாக ராஜலிங்கம் அவருடைய லைஃப், அவரை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் படத்துடைய கதை. ஸோ இதை வந்து ஜான் கிளாடி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அண்ட் முக்கியமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு இன்டென்ஸாக வந்து கொண்டு போனது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக வந்து இந்த படத்துடைய ஹீரோ சையத் மஜித் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஒரு ராஜலிங்கம் அப்படின்ற கேரக்டர் இப்படி தான் இருக்குமா, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் இப்படி தான் இருப்பாரா, ரொம்ப ஆங்கிரி அக்ரெசிவாக எதை தொட்டாலுமே வந்து கத்துற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாரா அப்படின்ற அளவுக்கு நம்மளை யோசிக்கிற அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆனது இருந்தது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த புறாக்கான அந்த ஒரு கேம் ஒன்று இருக்கும், அந்த ரேஸ் ஒன்று இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விதம் இருக்கும். ஸோ அது வந்து பயங்கரமான ஹைலைட்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு சாலிடான இன்டர்வல் பிளாக் கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃப்குள்ள போகும்போது அதே எங்கேஜிங் கூட கொண்டு போயிட்டு ஒரு ப்ராப்பரான எண்டிங் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பாகம் 1 மட்டும்தான். ஸோ பார்ட் 2 இருக்குது. அது என்ன அப்படின்றது நம்ம படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இன்டென்ஸ் கிரியேட் ஆகும். எப்படி கட்டப்ப வந்து பாகுபலியை கொண்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஸ் கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது. ஏன் வந்து நம்மளுடைய ஹீரோ பார்ட் 2க்கு முக்கியமாக இருக்க போகிறாரு அப்படின்றத வந்து படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனா இந்த படத்தில் ரமேஷ் அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரில் ப்ளே பண்ண ஒருத்தர் இருந்தார். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சூப்பராகவே இருந்தது. எப்பவுமே ஒரு ஊருக்குள்ளே கேங் இருக்கும், அந்த கேங்குக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் நல்லவராக இருந்தார் அப்படின்னா அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃபாலோவர்ஸில் எப்படி இருப்பாங்க, அவங்க பிரச்சனையில் மாட்டுக்கும் போது எப்படி அந்த கேரக்டர் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இந்த ரமேஷ் அப்படின்ற கேரக்டர் மூலிமா காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் முக்கியமாக இது புது டீம் அப்படின்றதுனால பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக அடிச்சு ஆகணும் இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கண்டென்ட். மாரி படத்தில் கூட நம்ம லைட்டாக பார்ப்போம், இந்த புறா எப்படி பறக்குது, அதுக்கு எப்படி ஒரு கேம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம லைட்டாக பார்த்துருப்போம். ஆனால் இதில் அதை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்தது அப்படின்றது அந்த கண்டென்ட் பயங்கரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். இந்த கதை வந்து ஒரு வில்லு பாட்டு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த பேஸ் பண்ணி வந்து படம் வந்து ஓவராலாக சொல்லிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ராக் ப்ளே பண்ணி கதைக்குள்ளே கொண்டு போயிட்டு அந்த ஒரு இடத்துல ஒரு ட்ராக் ரைட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தேன். இது பாகம் 1 அப்படின்றதுனால ரொம்பவே டீட்டெயில்ஸாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு டிசைனும் இருந்தது. ஆனால் அது ரொம்ப நேரம் வந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதை கம்மி பண்ணியிருந்திருக்கலாம், அந்த டியூரேஷனும் கம்மி பண்ணியிருந்தா இந்த படம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பிகாஸ் வந்து ஹீரோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் நமக்கு தெரியும், இந்த அக்ரெசிவ், இதை புறாவை தொட்ட கோவப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் திரும்ப அதை காட்டுறதும் அதே மாதிரி சுயம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லன், ஸோ அவர் வந்து இப்படிப்பட்டவர் நமக்கு தெரியும். ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து இன்னும் நிறைய காட்டணும் அப்படின்னு சொல்லி அவருக்குன்னு ஒரு சில சீன்ஸ் வச்சது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது டியூரேஷன்லாம் கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வேற பைரி படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கொடுக்க கமெண்ட் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.